கதை ஆரம்பிக்கிறது. ஒரு ரிட்டையர்ட் சோல்ஜர் ஜாங் யாவோ கடலுக்கு போய் 7 மாசம் மீன் பிடிச்சு குடும்பத்தை பார்த்துக்கிட்டு வந்தவன். அவன் வீட்டுக்கு வந்தா ஷாப் மூடி இருக்கு. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க சொல்றாங்க அவன் பொண்டாட்டி டிரக் ஆடிஷனுக்கு அடிமையாகி வீட்டையும் ஷாப்பையும் வித்துட்டான்னு. அடடா என்ன கொடுமை! ஜாங் யாவோ டிரக் பயன்படுத்துறவங்க கூடுற பாலத்துக்கு போறான். அங்க பாருங்க அவன் பொண்டாட்டி எவ்வளவு பரிதாபமா இருக்கா. அவன் மனசு உடைஞ்சு போச்சு. என்னோட குடும்பம் எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சுன்னு நினைச்சா, அவன் பொண்டாட்டி சிரிச்சுக்கிட்டு அவங்க பொண்ணு குஷியா இருந்துச்சுன்னு நினைச்சா அவனுக்கு கண்ணீர் வந்துடுச்சு. ஆனா எல்லாம் மாறிப்போச்சு. அவன் 7 மாசம் கடல்ல இருந்தப்போ அவன் பொண்டாட்டி சின்ன ஷாப் நடத்த ஆரம்பிச்சா. ஒரு நாள் சில டிரக் விற்பனையாளங்க அவளை ஏமாத்தி அவங்க குடிச்சுக்கிறதுல டிரக் கலந்து கொடுத்தாங்க. கஸ்டமர்களை கோவிச்சுக்க கூடாதுன்னு அவ அதை குடிச்சுட்டா. அப்புறம் என்ன ஆச்சுன்னா டிரக் ஆடிஷனுக்கு அடிமையாயிட்டா. வீட்டையும் வீடு வாங்க வாழ்க்கை புரண்டு போச்சு. அப்புறம் பெண் பிள்ளை கார் அடிச்சு சாகுறா. அம்மா போதையில இருந்தா. சங்கடத்துல அவங்க அம்மா ஒரு கடிதம் விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. அந்த கடிதத்துல போதைப் பொருள் பெயர். ஏழை ஜீன்யாவும் பாதிக்கப்பட்டவங்களும் கஷ்டப்படுறாங்க. ஆனா போதை விற்பனையாளர்கள், பெரிய டான்ஸ்கள், அதிகாரிகள், போலீஸ் ஆபீசர்கள் எல்லாம் சந்தோஷமா வாழ்றாங்க. 2 வருஷம் கழிச்சு ஒரு போலீஸ் ஆபீசர் ஆண்டு போதைப் பொருள் கடத்தல்காரங்க மேல தாக்குதல் போடுறாரு. சாட்சியம் கிடைக்குது. ஒரு அழகான ஆளு வந்து சாட்சியத்தை எடுத்துட்டு போறாரு. அந்த ஆண்டு தான் அந்த போதை வேலையில இருக்கான்னு தெரிய வருது. சாட்சியம் ஒரு பெரிய பங்களாவுக்கு போகுது. அது முயின்னு போதை ராஜாவுடைய வீடு. அவருக்கு நோய் கொஞ்சம் அதிகமா இருக்கு. சாவும் சமீபத்துல இருக்குன்னு தெரியும். சரி, அவன் தன் நம்பிக்கைக்குரிய உதவியாளரான ஹா வை அழைச்சு நீண்ட நாளா காணாம போன அவன் மகன் ஷியாவோங் கண்டுபிடிக்க சொல்றான். அட போங்கடா, ஷியாவோங் என்ன டெரர்! கட்டுக்கடங்காத கொடூரன். கடுமையான குற்றங்களுக்காக சிறைவாசம் அனுபவிச்சவன். ஆமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சில சமயம் மனித மாமிசம் சாப்பிடுறதா கூட சொல்றாங்க. அதிர்ச்சி! அதே சிறையில் ஷாங் யாவும் இருக்கான். ஆனா அவன் அங்க போனது தற்செயல்ல இல்ல. ஷியாவோங் நிறுத்த ஒரு காவலர் உதவியோட ஒரு டீம் உருவாக்கி வந்திருக்கான். ஆஹா, அருமையா திட்டமிட்டிருக்கான். ஷியாவோங் வேஷம் போட்டு முகின் வீட்டுக்கு போறதுன்னு நினைச்சு முடி மாத்தி போலி காயங்கள் போட்டு போலி அடையாள அட்டையோட முகின் வீட்டுக்கு. சூப்பர்! முகின் ஆட்கள் அவனை அழைச்சிட்டு போறாங்க. ஆனா கப்பலில் இருக்கிற கும்பல் ஷியாவோங் கொல்ல வந்த மறைந்திருந்த கொலையாளிகள். அடேங்கப்பா! ஷாங் யா சண்டை போட்டு அவர்களை விரட்டி அடிக்கிறான். அப்பதான் இந்து வருவா. இந்து எப்போதும் ஷாங் யாவுக்கு உதவி பண்றாங்கன்னு தெரிய வருது. ஆனா எப்படின்னு தெரியல. ஏன் அந்த துப்பாக்கி சுடும் பயல்கள் எல்லாம் ஜாங் யாவோ கிட்ட முக்கினை நம்ப வைக்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்கன்னா தெரியுமா? அந்த முக்கின் ஜாங் யாவோ தான் அவன் இழந்த மகன் ஷான்னு நம்புறான்ல. ஜாங் யாவோ முக்கின் வீட்டுக்கு போனா அந்த சாவோங் வேஷத்துல அட்டகாசமா நடிச்சிட்டான். யாருக்கும் சந்தேகம் வரல. அப்புறம் ஒரு கொலைகாரன் கையில இருந்து போனை கிடைச்சு அவனை கொல்ல முயற்சி பண்ணவங்களை பிடிக்க உபயோகிச்சான். அந்த நம்பருக்கு கூப்பிட்டா ஒரு அரசாங்க அதிகாரி போன்ல ரிங் ஆகுது. ஆனா உண்மையான பிளான் பண்ணவன் ஹா. அவன் சீக்ரெட்டா அந்த போனை அதிகாரி ஜாக்கெட்ல வச்சுட்டான். அப்புறம் ஹா அந்த அதிகாரியை கொன்னுட்டு அது ஒரு ஆக்சிடென்ட்னு காமிச்சிட்டான். அப்புறம் பாருங்க, நிறைய வருஷமா குற்ற உலகத்துல இருந்தாலும் முக்கின் எவ்வளவு கவனமா இருந்தான். அவன் எழுந்த மகனை பார்க்க போறான் பாருங்க. ஜாங் யாவோ முகத்துல இருந்த ரத்தத்தை புடைச்சு கையில வாங்கி டிஎன்ஏ டெஸ்ட் பண்ண நர்ஸ் கிட்ட கொடுத்தான். அந்த நாள் ரொம்ப பெரிய பார்ட்டி. சாவோங் திரும்பி வந்தத சண்டையோட கொண்டாடிட்டாங்க. அப்போ டிஎன்ஏ ரிசல்ட் வந்தது. ஆனா என்ன ஆச்சுன்னா ரத்தம் மாத்தி வச்சிருந்தாங்க. சோதனையில ஜாங் யாவோ அவருக்கு மகன்தான்னு எல்லா விருந்தினர்கள் முன்னாடியும் நிரூபணமாச்சு. முக்கின் பெருமையோட ஜாங் யாவோவை தன் மகனா அறிமுகப்படுத்தி தன்னோட முழு பிசினஸ் ராஜ்யத்தையும் கொடுத்தாரு. அதோட அரசாங்கத்தின் சின்னமா ஒரு சிறப்பு மாலை கொடுத்தாரு. முதல் வேலையா முக்கின் ஜாங் யாவோவை ஒரு மருந்து கடத்தல் கொள்ளையனை சந்திக்க சொன்னாரு. அவன் முக்கின்கிட்ட திருடி இருந்தான். ஜாங் யாவோ சில கொடூர ஆட்களோட கட்டிடத்துக்குள்ள போய் அந்த கொள்ளையனை போய் சந்திச்சாரு. அங்க பேச்சுவார்த்தை இல்லாம ஒரு கடுமையான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டாரு. கொஞ்சம் தள்ளுதெல்லாம் பண்ணிட்டு கொள்ளையன் குற்றத்தை ஒத்துக்கிட்டான். ஆனா கொடியே திரும்ப. ஜாங் யாவோவை காப்பாத்தணும்னு சொன்ன அவரு ஆட்களே அவரை கொல்ல முயற்சி பண்ணாங்க. அவரு சாமர்த்தியத்தாலும் அதிர்ஷ்டத்தாலும் ஜாங் யாவோ தப்பிச்சு வீட்டுக்கு வந்துட்டாரு. கொள்ளையனையும் உடன் கொண்டு வந்தாரு. அந்த கொள்ளையன் அவரு பின்னாடி நின்னாரு. ஒரு எதிரியை நண்பரா மாத்தின ஜாங் யாவோவோட வெற்றியை பார்த்து முக்கின் நிறைய சந்தோஷப்பட்டாரு. ஆனா ஹாடோ ரொம்ப கோவப்பட்டாரு. அவரு திட்டம் முழுசா தோல்வியடைஞ்சு போச்சுன்னு. கதை அப்புறம் அண்டுகிட்ட போகுது. அடேங்கப்பா, காவல்துறை தலைவனோட மச்சான்னு தெரியுதுல்ல. அதுவும் பாருங்க, நான்சிங்கிற பெண் கூட அந்த காதல். அந்த நான்சி அவங்க மாமா கொடுமை பண்றாரு. வேற யாரும் இல்லாம அவங்க கிட்ட தான் இருக்காங்க. சரி, இப்ப அந்த ஏன் ஜாங் யாவோட சேர்ந்து மூக்கின்னு கிழிய நினைக்கிறான்னு உண்மை வெளிச்சம் வந்துடுச்சு. அவங்க மாமா டிரக் பிசினஸ்ல இருக்கான்னு எல்லாத்தையும் வெளிக்கொடுக்க வேணும்னு ஆசைப்படுறான். மாமாவ பொசிஷன்ல இருந்து எடுத்துட்டு தானே காவல்துறை தலைவனா வந்துடணும்னு ஆசை.
அதுக்கு மேல அவன் காதலி நான்சிய காப்பாத்தணும்னு ஆசை. அடுத்த நாள் முகினோட குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரம் எல்லாத்தையும் ஜாங் யாவிடம் கொடுக்கிறான். ஜாங் யா இதுதான் என்று நினைச்சா. அடேங்கப்பா, இன்னொரு டாஸ்க். முகினோட சீக்ரெட் பேங்க் லாகர் கண்டுபிடிக்கணும். அதுல கோடிக்கணக்கான டாலர் டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட்ஸ், அந்த கள்ள பிசினஸ்ல யார் யார் இருக்காங்கன்னு லிஸ்ட் எல்லாம் இருக்கு. அதோட முகினும் இம்பேயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட வைக்கணும்னு சொல்றாண்டு. அட பாருங்க, சரி பாருங்க, இந்த பணிக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு வேலையை தனக்குன்னு எடுத்தாரு. ஏன்? அவரோட மாமா அந்த நாளே அதிகாரத்திலிருந்து தள்ளப்படணும்னு, அதுக்கு வேகமா வேலை செய்யணும்னு. அதே நாளுல ஜாங் யாவோ போய் சொல்றாரு, சம்பளத்துல 30 விழுக்காடு கழிப்புன்னு. அடேங்கப்பா, எவ்வளவு கோபம் வந்திருக்கும். உடனே ஜாங் யாவை போலீஸ் ஸ்டேஷன்ல அடைச்சிட்டாரு. அந்த இரவுலேயே பாய் அவரோட யாரோடையோ சேர்ந்து ஜாங் யாவை காப்பாத்த வந்தாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல கொட்டுன்னு கண்ணாடி வெடிச்ச சத்தம். அதே நேரத்துல அண்டே முகின் கிட்ட போன்ல பேசிட்டு இருந்தாரு. வெடிச்ச சத்தத்துல நடுங்கி போயிட்டாரு. அண்டே என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆனா ஜாங் யாவோ பாதுகாப்பா வெளியே வந்தாரு. யாரு கூட? கூட. அவருதான் காப்பாத்திட்டு வந்தாரு. வீட்டுக்கு பாதுகாப்பா அழைச்சிட்டு போயிட்டாங்க. அந்த நேரத்துல முகின் உயிருக்கு போராடிட்டு இருந்தாரு. வீட்டுக்கு வந்த உடனே முகினை பார்க்க போனாரு ஜாங் யாவோ. முகின் சுவாசம் விட முடியாம பாடுபட்டுட்டு இருந்தாரு. சாங் உங்கிட்ட சரியில்லாம பேசுனதுக்கு சாரி கேட்டாரு. தப்பு சரி பண்ண என்ன செய்யணும்னு சொன்னாரு. கம்பெனி கட்டிடத்துல இருக்கிற சீக்ரெட் சேஃப் இருக்குன்னு சொன்னாரு. அதுக்கு சாவி இதொன்னு கொடுத்தாரு. சீனாயோ கிட்ட அந்த சிறப்பு நகை கொடுத்தது முக்கியமான ஒரு காரியம் முடிஞ்ச பிறகுதான். அப்புறம்தான் சீனாயோ உண்மையை வெளியில விட்டாரு. அவர் சாங்மு கோயன் உண்மையான மகன் இல்லன்னு. கோயன் திரக் பிசினஸ்ல பாதிக்கப்பட்ட பல பேர்ல ஒருத்தர்னு. இத கேட்ட முக்கின் ஷாக்கா இறந்துட்டாரு. அங்கேயே கடைசி சுவாசம் விட்டாரு. எல்லா அரசாங்க அதிகாரிகளும் முன்னாடியே. அப்புறம் வக்கீல் கோயன் விலையை படிச்சாரு. கோயன் சொத்து எல்லாம் சாங் கிட்ட போகணும்னு. அது சீனாயோதான். சகிக்க முடியாம வக்கீலை சுட்டுட்டாரு. கோயன் எல்லாத்தையும் சீனாயோ கிட்ட விட்டுட்டு எதுவும் இல்லாம விட்டுட்டாருன்னு கடுப்பா. அந்த கலவரத்துல ஆட்களும் கோயன் பக்கத்து ஆட்களும் சண்டை போட்டுக்கிட்டப்போ பலாய் வந்து சீனாயோவுக்கு உதவி பண்ணினாரு. சீனாயோ பலாய் சேர்ந்து அணியை தோற்கடிச்சாங்க. எல்லாம் சரியான பிறகு சீனாயோ யூஇ கிட்ட நகையை கொடுத்தாரு, மிஷன் முடியறதுக்கு. ஆனா யூஇ ஒரு கெட்டவன், நல்லா ஏமாத்தற ஒருத்தன்னு தெரிய வந்தது. அடப்போங்க, பலாய் இந்த டூக்காரனுக்கு வேலை பார்த்தான். 2 வருஷமா ஜாங் யாவை கண்காணிச்சுட்டு இருந்தான். அவன் மாமா முகினை ஒரே சமயத்துல தள்ளிவிட திட்டம் போட்டான். அந்த நேரத்துல ஜாங் யாவோ அவன் பொண்ணுக்கு நீதி கேட்டான். இந்த வாய்ப்பை பார்த்து சிரிச்சான். ஜாங் யாவை தன் திட்டத்துல உபயோகிச்சான். ஜாங் யா சூப்பர் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் வீரன்னு க்கு தெரிஞ்சது. அவன்தான் வேணும்னு முடிவு பண்ணினான். ஜாங் யாவை ஏமாத்தி முகின் கெட்ட காரியங்களை பிடிச்சு கொடுக்கணும்னு நம்ப வைச்சான். ஜெயில்காரங்களை லஞ்சம் கொடுத்து ஜாங் யாவை ஷாங் இருக்கிற ஜெயிலுக்குள்ள அனுப்பி வைச்சான். ஷாங்கா வேஷம் போட எல்லாத்தையும் அவன் செட் பண்ணினான். பலாய்க்கும் சந்திச்சான். டிரெக்ஸ் கொடுக்கறேன்னு வாக்கு கொடுத்தான். மாமா முகினை ரோடு கிழியும் போது கொல்ல சொன்னான். ஜாங் யாவோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கிற சாமானை உபயோகிக்க சொன்னான். கடைசியா ஜாங் யா மேல முகின் பேய் இறப்புக்கு குற்றம் போட்டாங்க. அட பாவி, அந்த கொடியவனை உடனே கொல்லாமல் சிறையில் அடைத்து வைத்தான். சரியான நேரம் பார்த்து தன்னோட திட்டத்தை செயல்படுத்த போறான். பிறகு அவன் மாமா இடத்தை அந்த ஆண்டவன் காவல்துறை தலைமையிலே ஏறினான். அப்படியே கள்ளச் சரக்கு கடைகள்ல இருந்து சரக்கு அனுப்புற இடங்கள் வரை எல்லாத்தையும் ஒரேடியா சோதனை பண்ண ஆரம்பிச்சான். அவனோட கனவு நிறைவேறியது. ஹீரோன்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அந்த முகின்னு டான்னோட ரகசிய பண பெட்டகம் இருக்கிற இடத்துக்கு போனான். அந்த பெட்டகம் நம்ப முடியாத அளவுக்கு டாலர் நோட்டுகளால நிரம்பி இருந்தது. எல்லாம் சரியாயிடுச்சு. இப்போ அவன் கடைசி திட்டத்தை செய்ய ரெடி ஆயிட்டான். அந்த முகினும் இம்பேயும் புதைக்கப்பட போற கோவிலையே வெடிக்க போறான். அந்த நிகழ்ச்சியில அதிகாரிகள், வியாபாரிகள், போலீஸ் அதிகாரிகள், முகினோட கள்ளச் சரக்கு பிசினஸ் பத்தி தெரிஞ்ச எல்லாருமே இருந்தாங்க. அந்த ஆண்டவன் திட்டம் என்னன்னா, அவனுக்கு எதிரா யாரும் நிற்க முடியாத மாதிரி எல்லாரத்தையும் ஒழிச்சு போடுறது. நான்சி பேச்சை முடிச்ச உடனே ஒரு திரையை திறந்தா. அதில ஏகப்பட்ட பலியானவங்க படங்கள், கள்ளச்சரக்கு நிறையா இருந்தது. சபாஷ், அதிர்ச்சி. விருந்தினர்கள் அப்படியே நிதானமா கிட்டத்தட்ட உறைஞ்சி போச்சுங்க. அந்த நேரத்துல நான்சி ஓடிப்போய் கதவை பூட்டிட்டா. அடுத்த நொடி டபுள் ஷாக். கோவில் வெடிச்சது மட்டும் இல்ல, அதுக்கு பின்னாடி இருந்த ரகசிய அறை அதுவும் வெடிச்சு சிதறியது. ஜாங் யாவும் அப்படியே சின்னாபின்னமா போச்சு. என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே அடுத்த ஷாக். இதோ டூயிஸ்ட் இப்பத்தான் ஆரம்பிக்குது. பாய் எப்பவுமே திரட்டீலர் திரக்கடிக்கிறவன் மாதிரி தோணுவா. ஆனா அவன் ஒரு பெரிய உத்தரவாதமான அண்ணன். அவன் தங்கச்சிய ரொம்ப கவனிச்சுக்கிட்டவன். தங்கச்சி திரக்கடிக்க ஆரம்பிச்சாச்சு. அவன் உடனே ஹாஸ்பிடல்ல சிகிச்சைக்கு அழைச்சிட்டு போனான். அங்கேதான் டாக்டரா வேலை செஞ்ச நான்சியை சந்திச்சான். பாய் ஜாங் யா 2 பேருக்கும் திறக்காரணமா குடும்பத்தில நஷ்டம் நடந்துச்சு. நான்சியோட அப்பா நேர்மையான போலீஸ் ஆபீசர், லஞ்சம் வாங்க மாட்டாரு.
முகான் இம்பே லஞ்சம் கொடுத்தாங்க, வாங்கல. சரி, அவருக்கு டிரக் கொடுத்தாங்க. அப்புறம் பாய் வீடு, தங்கச்சி எல்லாம் போச்சு. கடன் காரணமா பாலத்துக்கு கீழ வாழ்க்கை. ஒரு போதைப் பொருள் உலகத்துல சிக்கி தவிச்சவங்களுக்கு அந்த இடம் ஒரு வீடாயிடுச்சு. காலம் சென்றது. பிச்சைக்காரன் அம்மாவோட சித்தி சாவே இறந்துட்டா. பாலம் கீழ போனதில்லாத நான்சி அங்க போய் ஜான் யாழை சந்திச்சா. 2 பேருக்கும் ஒரே கதையா இருந்துச்சு. போதை மருந்துன்னா என்னன்னே தெரியாம வாழ்க்கை கெட்டு போச்சுன்னு. அவங்க மட்டும் இல்லன்னு தெரிஞ்சதும் ஜான் நான்சி பிச்சைக்காரன் அம்மா சேர்ந்து பழிவாங்க முடிவு பண்ணாங்க. கடைசியா இருக்கிற டான்னு கண்டுபிடிச்சாங்க. அவங்க கிட்ட இருந்த கொஞ்சம் காசு, நான்சி அப்பாவோட ஓய்வூதியம் எல்லாம் சேர்த்து ஒரு டேஞ்சரஸ் மிஷன் பிளான் பண்ணாங்க. நான்சியோட அழகு சாமர்த்தியம் பயன்படுத்தி ஒரு டான் கிட்ட சேர்ந்து முக்கியமான தகவல்களை சேகரிச்சா. அவங்க மானத்தையும் நல்ல நடத்தையையும் இழக்க வேண்டியிருந்தாலும் மிஷன் சக்சஸ் ஆகணும்னா இது வேணும்னு தெரிஞ்சு நான்சி வலிமையா இருந்தா. அப்புறம் பிச்சைக்காரன் அம்மா மிஷன்ல சேர்ந்தா. நான்சி எப்படி பல தியாகம் பண்ணாங்களோ அதே மாதிரி அவங்க போதை அடிமையா நடிச்சு உதவி பண்ணாங்க. சூழ்ச்சி. இந்த மறைவே அவனுக்கு இந்துவை நெருங்கவும் அவன் திட்டத்துல ஒரு பகுதியா ஆகவும் உதவியது. வோட ஆசை முகினை கீழே இழுக்கணுங்கிற ஆசைதான் அதற்கு காரணம். இப்போ ஜாங் யாவோ தான் நீதி தேடுற ஆளா நடிக்கிற டர்ன். 3 பேரும் அந்த குழுவுல சேர்ந்த உடனே வேற பலரை சேர்த்தாங்க. முகின் ஜாங் யாவோ ரத்தத்தை சோதிக்க அனுப்பின நர்ஸ், போலீஸ் ஸ்டேஷனை தாக்க உதவிய சோல்ஜர்ஸ், ரோட்டை வெடிச்சு உடைச்ச ரோடு ஒர்க்கர் மற்றும் எல்லா விஷயத்தையும் டிவில காட்டின ரிப்போர்ட்டர். இன்னும் நிறைய பேர். எல்லாரும் சேர்ந்து நீதியை நிலைநாட்டினாங்க. சாதாரண நீதிமன்றம் பண்ண முடியாத காரியம். ஜாங் யாவோவும் அவங்க டீமும் திட்டம் போட்டாங்க. ஆனா இந்து சீக்கிரமா தன் ஆட்களை அனுப்பி பாலாய் நான்சியை கிட்டே கொண்டு வந்து கொன்றான். அப்புறம் ஜாங் யாவோ மட்டும்தான் திட்டத்துல இருந்தான். ஜாங் யாவோவும் அவங்க டீமும் என்ன திட்டம் போடுறாங்கன்னு யாருக்கும் தெரியல. இந்து ஜாங் யாவோவை கட்டிங்ல விழ வைச்சு கொன்னான். ஆனா இந்து ஒரு முக்கியமான காரியத்தை மறந்துட்டான். ஜாங் யாவோ டீம் 3 பேர் மட்டும் இல்ல.